ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிராய் ஹெஃபிக்ஸ். ஓகே, நான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிமினாவோட ஏஜ் கேப் ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜிமினாக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. ஓகேவா, கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மின்னு தான் மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பா. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஜிமினாக்கு வந்து ஒன் ஷாட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஓகேவா, மின்னு கொஞ்சம் பிஸியாக இருக்கா, அதனால் கொஞ்சம் அவள் ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் லேட்டாக வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆனால் நாங்கள் கண்டிப்பாக எங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுக்குறோம். ஓகேவா, அதே மாதிரி நீங்களும் வந்து லைக் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. ஓகேவா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துப்போம். ஜிமினா வந்து உங்களோட மாமா, அதாவது உங்கள் அக்காவோட தம்பி. ஓகேவா, நீங்கள் வந்து ஜிமினா அக்காவோட பொண்ணு. ஓகேவா, இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இல்லை நானே குழப்பறேன்னு எனக்கே தெரில. நீங்கள் வந்து இப்போ 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஓகேவா, ஜிமினா வந்து ஒரு ஓன் கம்பெனியே வச்சுருக்காரு, அவர் பெரிய சிஇஓ. இந்த இன்ட்ரடக்ஷனே போதும். இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி உங்களுக்கு செகண்ட் எக்ஸாம்னால வந்து உங்களுக்கு ஹாலிடே விட்டுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா தூங்குவோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 11 மணிக்காக எழுந்திக்கிறீங்க. உங்கள் மம்மி உங்களை ஏய் வயன் எவ்வளோ நேரண்டி தூங்குவேன் ஏஞ்சிட்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி வந்து உங்கள் தைஸ்லேயே ஒரு அடி வைக்கிறாங்க. நீங்கள் மா என்னம்மா நான் இப்போ தானேம்மா தூங்குறேன், ஏம்மா இப்போ எழுப்பி சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் மம்மி வந்து ஏய் மணி 11 ஆச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளோ நேரண்டி தூங்குவேன் நீ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒன்று நீங்கள் வந்து பா எப்போ பாரு ஒரே டைலாக் கேட்டு அழுத்து போச்சு, போமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மம்மி வந்து எதுக்கு வந்தேன்னு தெரியுமாடி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் எதுக்கு, கிச்சனில் இருக்க பாதி டம்ளர் இங்கே தான் இருக்குது, எப்பப்பா தண்ணியை குடிக்கிற ஜூஸை குடிக்கிற எல்லா இடத்தையும் எடுத்து வந்து இங்கேயே போட்டு வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி கத்துறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு போம்மா எடுக்கிறத எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மம்மி வந்து சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நீங்கள் வந்து எதுக்கு ஆத்தா இத்தனை வாட்டி சீக்கிரமான்னு ஒரே பரபரத்துது தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நானோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் ஒரு குட்டியாக ஷார்ட்ஸ் போட்டுட்டு டிஷர்ட் வந்து போட்டுக்கிட்டீங்க. இது தானே கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு. அப்பா அப்படியே பையன் மாதிரி தெரிஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறதுன்னு கீழே போகிறீங்க. கீழே போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து குடு குடுன்னு சைலண்ட்டாக ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டு அப்படியே ஓடி வராங்க அவங்ககிட்ட. நீங்கள் என்னம்மா அப்படிங்க. உடனே உங்கள் மம்மி வந்து என்னடி ட்ரெஸ் இது அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து ஏன் இதுக்கு என்ன, நான் எப்போவுமே வீட்டில் இப்படி தானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து ஒழுங்காக போய் ட்ரெஸ்ஸை மாற்ற போ அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து ஏம்மா அப்படின்றீங்க. உங்கள் மம்மி வந்து போடி போய் சுடிதார் போட்டு வாடி அப்படின்றாங்க. உடனே நீங்கள் நான் வீட்டில் தானம்மா இருக்கேன், போம்மா எனக்கு இப்படி போட தான் பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து இப்போ வேறு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி உங்களை போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜிமின் வந்துட்டு என்னக்காச்சு உடுக்காக தான் அந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாள், அதை போட்டுக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல, நீங்கள் இப்போ தான் ஜிமினை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஷூ மாமா எப்போ வந்தாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் இழுத்து விட்டுட்ருக்கீங்க. அது அம்மா நான் போய் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் குட்டுன்னு ஓடிட்டீங்க. இந்த சைடு உங்கள் மம்மியும் ஜிமினும் சிரிக்கிறாங்க. பாரா இவ்வளோ நேரம் மாற்ற மாட்டேன் சொன்னேன், மாமாவை பார்த்தோன்னே வைக்க வந்துடுச்சு அவளுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து ஜிமின் வந்து விடுக்கா பாவம் அவள் பண்ணு போட்டு இருந்தா நீ வேறு அவளை அதட்டி அனுப்பிச்சிட்டேன் பாரு, அவள் கம்ஃபர்டபுளாகவே போட மாட்டேன் இந்த ட்ரெஸ்ஸையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் சொல்ல அவங்க மம்மி வந்து விடுடா அவள் போய் போட்டுட்டோம், எப்போ பாரு இதே வருதா டவுசர் சொல்லிட்டு வீட்டில் இப்படி தான் போட்டுட்டு தெரியுறா, வெளியில் இருக்கவங்க பக்கத்து வீட்டு ஆண்டிலாம் வீட்டுக்குள்ளே வராங்களா, அவங்க பையன் திடீர்னு ஒரு தடவை வந்துடுறான், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று ஜிமினும் வந்து ஓ அவன்லாம் அது வீட்டை உள்ள விட்ற அப்படி மாதிரி கேட்குறான். உடனே இந்த சைடு உங்கள் மம்மி வந்து அதுக்கு இல்லைடா, அவங்க அம்மா எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கமா, அவங்க சும்மா பேசுவாங்க, இந்த பையன் ஒயின்கிட்ட ஏதாவது நோட்ஸ் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாக் போக்கு சொல்லிட்டு நைஸாக உள்ளே வருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜிமினு வந்து அவ்வளோ தைரியமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி விடு
வந்தாலும் இவளை வந்து அப்படிலாம் இது மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருந்தானா இவளை உள்ளே அனுப்பிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து அதான்டா இவளை உள்ளே உட்காருன்னு சொல்லிட்டு நான் அவன் என்ன கேட்குறானோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜிமினை வந்து சரி சரி விடுக்கா சின்ன பிள்ளை அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே உங்கள் மம்மி வந்து ஜிமினை பார்த்துட்டு ஏண்டா நீயும் சின்ன பிள்ளை நீ நினச்சிட்டு இரு அவள் 11th முடிச்சு 12th போகிறாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜிமின் வந்து எனக்கு என்னவோ அவளை பார்த்தா குழந்த ஃபீல் தான் வரும், எனக்குலாம் அவளெல்லாம் பெரிய பொண்ணு அவெல்லாம் ஃபீல்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே வந்து உங்கள் மம்மி வந்து என்னவோ பண்ணு அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஜிமின் வந்து வாங்கிட்ட போய் பேசலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு நீங்கள் அழகாக ஒரு சுடிதார் மாதிரி வியர் பண்ணிட்டு வரீங்க, சைட் கட் அப் தான் போட்டிருப்பீங்க. அதுவே உங்களுக்கு செம்ம அழகாக இருக்குது. அப்படியே எப்படின்னா நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டாலுமே கொஞ்சம் கரெக்டாக ஃபிட்டாக அப்படி போடணுவீங்க. டப்புமே நீங்கள் வந்து நல்லா ஒரு மாதிரி உங்கள் பாடி ஷேப்பே ஒரு மாதிரி ரிவீல் பண்ணோம். ஆனால் டைட்டாக போட்டிருக்கீங்க, ஃபுல் ஹேண்ட் வச்சு அழகாக இருக்குது அந்த டாப் உங்களுக்கு. இந்த சைடு ஜிமின் எவ்வளோ நம்ம சின்ன பிள்ளைன்னு சொன்னோம், இதுதான் மாமா கொல்றாளேவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி நோஸ் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு வந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் குட்டுன்னு ஓடி போய்ட்டு மாமா வந்து நீயம்மா சொல்லலை அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து அவன் தானே வந்திருக்கான் போ அப்படின்றாங்க. உடனே நீங்கள் கத்துவாருமா நான் பொறுமையாக தானே கேட்குறேன், நீ பொறுமையாக பதில் சொல்ல மாட்டியா எப்போவுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து ஷபா இப்போ என்னடி வேணும் உனக்கு, எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும், சரி போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்டுறாங்க. நீங்கள் டைனிங் டேபிளில் போய் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அமைதியாக அங்கே உட்காந்துட்டு உங்கள் ஃபோனில் சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இந்த சைடு உங்கள் மம்மி எல்லாத்தையும் செஞ்சுருப்பாங்க போல், செஞ்சு எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ உங்கள் மம்மி ஜெமினா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே வந்து ஜெமினா வந்து ஃபோன் பேசிகிட்டு வந்திருப்பான். யா ஷோர் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக உங்கள் மம்மி கூப்பிட்ருப்பாங்க. ஒன்று ஜிமின் வந்து ஒன் செகண்ட் ஐ கால் யூ லேட்டர் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கால் வந்து கட் பண்ணியிருப்பான். கட் பண்ணிவிட்டு என்னக்கா வாடா சாப்பிட்றா, சாப்பாடா இப்போ தானே நான் சாப்பிட்டேன் அப்படி மாதிரி கேட்க நீங்களா ஐயோ இந்த ஆத்தா எதுக்கு இப்போ மாமாவை கூப்பிடுது, சும்மாவே இருக்க மாட்டா போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்ருக்க. உங்கள் மம்மி வந்து வாடா பாரு நல்லா ஒர்க்குன்னு தெரிஞ்சு தான் உடம்பே இல்லை உனக்கு, உட்கார் அப்படி சொல்லிட்டு உங்கள் மம்மி வந்து உங்கள் ஜிமின் உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சிடுறாங்க. நீங்கள் ஐயோ இந்த அம்மா வேறு ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. ஜிமினை வந்து சரி ஓகே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அப்பா மாமா எதுவும் நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணல, இதோட சந்தோஷம்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ அவங்க மம்மி வந்து இரு தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ ஜிமின் வந்து வயன் அப்படின்றான். உடனே நீங்கள் வந்து ஆமாம் அழகாக இருக்கு அந்த ட்ரெஸ்ஸில், எதுவும் தள்ளடி அவனை சின்ன பிள்ளை நினச்சேன், கொஞ்சம் செம்மையாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஷாக்கு. மாமா என்ன தாட்டில் நம்மக்கிட்ட பேசுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு சைடு உங்களுக்கு வெக்கமும் வருது, ஒரு சைடு அமைதியாகவும் இருக்கீங்க. நீங்கள் வந்து சரி மாமா சின்ன வயசில் கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, அப்படியே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இந்த சைடு ஜிமின்னு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே அக்கா நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். உடனே உங்கள் மம்மி வந்து சரி அந்த ஒயின் ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும்டா அந்த ரூம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து அப்பா நம்ம ரூமில் படுக்க சொல்லி அம்மா எங்கள் ஆத்தா பண்ணதில் ஒரு பெரிய விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குன்னு உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. ஜிமினும் அப்படி தான் அவனும் அந்த ரூம் போயிருப்பான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே தான் உங்களுக்கு அன்றைக்கி டைம் ஃபுல்லாக போயிருக்கோம். அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாமு. நீங்கள் கடைன்னு உங்கள் யூனிஃபார்ம்லாம் எடுத்து வேர் பண்ணிட்டு தலை பின்னிக்கிட்டே நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. ஜிமின் வந்து இவ்வளோலாம் படிக்காத, லாஸ்ட் மினிட்லலாம் படிக்கக்கூடாது தெரியாதா அப்படின்னு மாதிரி சொல்ல நீங்கள் வந்து அது
சரி ஓகே மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கடைன்னு தலையெல்லாம் சீவிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் மம்மி வந்து வயன் அப்படி சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் தலையெல்லாம் பின்னிட்டு ரப்பர் பேண்ட் தேடிட்டுருக்கீங்க இன்னொரு ஜடையை போடுறதுக்கு. ஷோ அது எங்கே வச்சேன்னு கூட தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பரபரன்னு தேடிட்டு இருக்க அந்த சைடு உங்கள் மம்மி, ஷோ எனக்கும் வேலை இருக்குடா, இவ பாடுறாங்க அடுப்பில் என்னத்தையும் வச்சுட்டு வந்துட்டு எனக்கு ஞாபகமே இல்லை, ஐயோ ஜிபினா இதை கொஞ்சம் வயனுக்கு ஊட்டி விட்டுடு அப்படி சொல்லிட்டு அந்த பிளேட்டை வந்து ஜிபினா கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நீங்கள் ரப்பர் பேண்டு கடிச்சிருச்சு அப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலை பின்னிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமினா வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் லிப்ஸ் கிட்டே நீட்டுறாங்க. நீங்கள் அம்மா நீ ஊட்டி விட்றியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து ஜிமினா வந்து நான் ஊட்டி விடக்கூடாதா, சாப்பிட்றீங்க நான் ஊட்டி விட்டா என்ன சாப்பாடு கோச்சுக்குமா அப்படி மாதிரி கேட்க நீங்கள் இல்லை இது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறீங்க. நீங்கள் ஜிமின் வந்து தானே ஊட்டி வரேன் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணி விட்டுருப்பான். நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு நீங்கள் கீழே வரீங்க. கீழே வந்தோடனே உங்கள் மம்மி வந்து வயன் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து நான் சாப்பிட்டேம்மா, சாப்பிட்டியா அப்படின்றாங்க. உடனே ஜிமின் வந்து அக்கா நான் ஊட்டி விட்டுட்டேன் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் சொன்னது கேட்டுட்டு உங்கள் மம்மி வந்து சரி ஓகே அப்போது சரி கிளம்புறி டைம் ஆச்சு அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கடைன்னு வந்து உங்கள் சைக்கிளை பார்க்குறீங்க. உங்கள் சைக்கிள் பஞ்சரு. நீங்கள் ஐயோ இதை நான் நேற்றே பார்த்தேனே, ஐயோ சாயங்காலம் கடைக்கு போகலான்னு நினச்சேன், ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டென்ஷனாக இருக்குது உங்களுக்கு. இந்த சைடு நீங்கள் டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு ஜிமின் வந்துட்டு வயன் நான் வேணா ஒன்று ஸ்கூலில் கொண்டு போய் விடவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே நீங்கள் வந்து இல்லை நான் நடந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. ஒன்று ஜிமின் வந்து டைம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேறு வழி இல்லை போயாகணும், இன்னும் உங்களுக்கு 10 minutes தான் இருக்குது. நீங்கள் வந்து சரி ஓகே மாமா சீக்கிரம் மாமா டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பரபடுத்திகிட்டே இருக்கிறீங்க. ஜிமினை வந்து வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிமினும் வந்து அவன் பைக்கில் வெளில அதாவது கேட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு சரி உட்காருவா சீக்கிரம் அப்படி சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி கடவுளே இன்றைக்கி பேப்பர் ஈஸியாக வரணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே வரீங்க. இந்த சைடு வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டினா இன்னும் 5 minutes இருக்குது போல். ஸோ எல்லோரும் வெளியில் தான் நிற்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்பா நல்ல வேலை இன்னும் ஒரு 5 minutes இருக்கும் போலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. வண்டியில் ஜிமின் போய் அப்படியே அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன இப்போவே போகணுமா இல்லை இன்னும் டைம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் வந்து இல்லை மாமா இன்னும் 5 minutes இருக்குது போல், அவங்க உள்ளே கூப்பிட்றப்ப தான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜிமின் வந்து சரி ஓகே நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு அவன் ஃபோன் பார்த்துட்ருக்கான். அதாவது பிஸ்னஸ் இது பற்றிலாம் ஏதோ பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து எங்கே வந்தாலும் ஒர்க்கு சே ஐயோ இப்படி தானோ இந்த சிஇஓனாலே இப்படி தான் இருப்பாங்க போல், யாருக்கு என்ன வேலை கொடுக்கலானே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து கண்டுக்கல. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராளுங்க வந்துட்டு யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே அவளுங்களை முடிச்சு பார்க்குறீங்க. உடனே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களெல்லாம் கண்டுக்கல. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு வந்து கை கொடுக்குறானுங்க. ஜிமினை வந்து ஹாய் நீங்களாம் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து நாங்களாம் வந்து வயனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். உடனே ஜிமினை வந்து வயனோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, இன்றைக்கி எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜிமினை வந்து சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்றான். உடனே வந்து எல்லோரும் வந்து தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வலிஞ்சிக்கிட்டே பேசுகிறாளுங்க. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி உம்முனே வச்சிட்ருக்கீங்க. ஜிமின் வந்து வயன் அப்படின்றான். உடனே வந்து நீங்கள் உனக்கு எத்தனை மணிக்கு எக்ஸாம் முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் வந்து எனக்கு 1:15 முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜிமின் வந்து ஓகே அப்போ பிக் பண்ண நானே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே வந்து நீங்கள் அம்மா வருவாங்க இல்லைன்னா
நானே ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜிமின் அதெல்லாம் சேஃப் கிடையாது, அக்கா வீட்டில் ஒர்க் இருக்கும், நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். உடனே வந்து நீங்கள் வந்து சரி என்ன பண்ணுறது, ஓகே தான் சொல்லி ஆகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டும் வந்து அகெயின் ஃபோன் தான் பார்த்துட்ருக்கான். இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது யார் அப்படின்னு வந்து கேட்குறாளுங்க. உடனே நீங்கள் வந்து அவர் எங்கள் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து மாமாண்ணா அப்படின்னு கேட்குறாளுங்க. உடனே நீங்கள் ஷோ எங்கள் அம்மாவோட தம்பிடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து அவளுங்க வந்து கல்யாணம் ஆயிடுச்சா அவருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க, நீங்கள் ஏன் இல்லைன்னு சொன்னால் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து எனக்கு டபுள் ஓகே அப்படின்றா. உடனே நீங்கள் வந்து சிறப்பால் அடிப்பேன் நாயே, அவருக்கு என்ன வயசு தெரியுமா அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டு வந்து வயசாக இருந்தாலும் அவர் பார்க்க வந்து அழகாக தாண்டி இருக்காரு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் வந்து சரி ஒரு நிமிஷம் கேளு ஏஜ் என்னன்னு கேட்டுடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டு வந்து சரி சொல்லு என்ன பொல்லாத ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து 29 அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து 29 அவர் பார்க்குறது ஜஸ்ட்டு 21 அந்த மாதிரி தாண்டி இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லலை, நீங்கள் உருட்டினதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வயன் சத்தியமாக வயன் அவர் பார்க்க அப்படி தான் இருக்கார், எனக்கு வந்து அவர் எப்படி சொல்கிறது ரொம்ப ஏஜ் அப்படிலாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்ல. நீங்கள் வந்து ஜிமினாவை அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. ஜிமின் வந்து என்னம்மா கூப்பிடல அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்து இல்லை மாமா இன்னும் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒர்க் இருந்தால் நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து இல்லை எனக்கு ஒர்க்லாம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட்டு தான் எடுக்காக தான் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ இருக்க விட மாட்டேன் போலியே துரத்தி விட்டுருவேன் நான் அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க. நீங்கள் வந்து அப்பெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அமைதியாகிடுறீங்க. இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்டி உனக்கு உங்கள் மாமா பிடிக்காதா, எவ்வளோ பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கார், நான்லாம் இருந்தேன்னு வச்சுக்கோயேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளுங்க. ஒன்று நீங்கள் வந்து சி ஏன்டி இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பின்ன என்னடி இவ்வளோ அழகான ஒரு மாமாவை வச்சுக்கிட்டு நானாக இருந்தேன்னா எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் எங்கள் மாமா கட்டி வைங்கன்னு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு மாமா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காளுங்க. ஒன்று நீங்கள் வந்து தலையில் அடிச்சுக்காத குறையா நீங்கள் வந்து சரிம்மா போ கிளம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று வந்து அவளுங்களும் வந்து சிரிச்சுட்டு அப்படியே தான் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் வந்து அப்படியே டிஸ்கஷன் போகுது, இது படிச்சியா அது படிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஜிமின் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே ஃபோன் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அவன் பாட்டுன்னு ஃபோனில் ஒர்க் ஏதோ இருக்குன்னு போல அதை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து ஜிமினை பார்த்துட்டு ஆமாம் அவளுங்க சொன்னதும் கரெக்டு தான், இவருக்கு ஏஜ் ஆன மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அமைதியாகிடுறீங்க. இந்த சைடு உங்களை கூப்பிடுறாங்க அவங்க எல்லோரையும். நீங்கள் வந்து மாமா கூப்பிட்றாங்க நான் போயிட்டு வரேன் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு ஆல் தி பெஸ்ட் நான் தான் பண்ணேன், ஃபெயிலானா விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனை நீங்கள் வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு ஓடிடுறீங்க. இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வயன் அப்படின்றாளுங்க. ஒன்று நீங்கள் வந்து ஒன்றும் இல்லடி மூட்டு வாங்கடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு கூப்பிட்டு போயிடுறீங்க. அப்படியே இப்படி தான் உங்கள் டேஸ்லாம் வந்து போயிருக்கோம். அப்படி தான் ஜிமின் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்குலாம் கொண்டு வந்து விடுவான், அப்புறம் கூட்டிகிட்டு போவான். இப்படி தான் நடந்திருக்கும். இப்போ அப்படியே அந்த 11th அந்த ஸ்டேஜ் எல்லாம் முடியுது உங்களுக்கு. இப்போது நீங்கள் ஹாலிடேஸு நீங்கள் அப்பா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்குறது என்ன ஒரு ஆனந்தம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பெட்டில் படுத்து உருண்டுட்ருக்கீங்க. ஐயோ ஜாலி 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 இனிமேல் வெக்கேஷன் ட்ரிப்பு ஐயோ ஜாலியாக இருக்குமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது கரெக்டாக நீங்கள் இப்படி உருண்டுட்ருப்பீங்களா, ஜிமின் வந்து உங்கள் ரூமுக்குள்ளே கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வருமா. நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் ஏஜ் உட்காந்துடுறீங்க. ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க. நீங்கள் வந்து அது ஒன்றும் இல்லை நான் ஜாலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பெட்டில் உருண்டுட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து சரி ஓகே இன்றைக்கி வெளியில் போகலாம் வரியா அப்படின்ற மாதிரி கேட்க. நீங்கள் வந்து இல்லையா ஆமாம் ஏன் வரமாட்டியாண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க. நீங்கள் வந்து இல்லை நான் வரல மாமா நீங்கள் போயிட்டு வாங்க. வரியாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வந்திருக்காங்க அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து
ம், நான் வரணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, சரி ஓகே நான் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிபின் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூமுக்கு போயிருப்பான். இந்த சைடு நீங்கள் உங்கள் மம்மிக்கிட்ட தான் வரீங்க நைஸா. மா மா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உங்கள் மம்மி வந்து என்னடி அப்படின்றாங்க. நான் ஒன்று கேட்குறேன் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்க. உடனே உங்கள் மம்மி வந்து என்ன சொல்லு. மாமா என்னை வந்து கூப்பிட்றாரு, ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட எங்கே வெளியில் போகிறாராம், அதுக்காக என்னை கூப்பிட்றாரு, நான் போவா அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும் போல். நீங்கள் வந்து அதுக்காக தான் நீங்கள் கேட்குறீங்க. மற்றபடி ஜிமினா கூட போகணும் அப்படின்னு தாட்லாம் இல்லை உங்களுக்கு. சும்மா ஜாலியாக வெளியில் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தாட்டு. நீங்கள் வந்து அப்படியே உங்கள் மம்மிக்கிட்ட அப்படியே பப்பியை சேர்த்து கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் மம்மி வந்து ஜிமினா கூட தானே போயிட்டு வா அப்படின்றாங்க. ஒன்று நீங்கள் வந்து அப்பாக்கிட்ட கேட்கணுமே அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் மம்மி வந்து அப்பா தானேடி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாடி அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு வந்துட்டு உங்கள் ரூமில் வந்துட்டு என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், இத்தனை ட்ரெஸ் இருக்கே, எந்த மாதிரி இடத்துக்கு போகிறோன்னு மாமா சொல்லவே இல்லை, எந்த ட்ரெஸ்ஸு போடணுன்னு தெரில, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன ட்ரெஸ்ஸு போடுறதுனே தெரியாமல் நீங்கள் பாட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. அன்றைக்கி வாங்கி வச்ச அந்த ஃபேண்ட்டும் அந்த க்ராப் டாப்பும் அப்படியே தான் இருக்குது, அதை போடும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு உங்கள் கப்போர்டு போய் திறக்குறீங்க. திறந்துட்டு ப்ளூ கலர் ஸ்கின் ஜீன், ஒயிட் கலர் டிஷர்ட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த டிஷர்ட்டே வந்து காணோம், ஃபேண்ட்டு கிடச்சிருச்சு, பட் டிஷர்ட் வந்து கிடைக்கல. நீங்கள் கொஞ்சம் இதுக்கு ஒயிட் தானே நல்லாயிருக்கும், பிளாக் கூட போகலாம், பிளாக்கில் என்கிட்ட டிஷர்ட் தான் எங்கே போச்சு, அம்மா துவைக்க போட்டிருப்பாங்க, நான் எப்போ பாரு பிளாக்கு தானே போடுறேன், அதான் அம்மா துவைக்க போட்டிருப்பாங்க, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கப்போர்டே ஃபுல்லாக அலசி ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு க்ராப் டாப் மாதிரி லைட்டாக அது வந்து ஹிப் வந்து ரிவீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ராப் டாப் தான் வச்சுருக்கீங்க. இது போடலாமா, மாமா கூட வேறு போகிறோம், போடலாமா என்னன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார், நான் குட்டியாக ஷார்ட்ஸ் போட்டதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை, இதுக்கு மட்டும் ஏதாவது சொல்ல போகிறாரா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது அது. நீங்கள் ஏன் நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கண்ணாடி முன்னாடி டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. அந்த சைடு ஜிமின் வந்துட்டு உங்கள் அக்கா கிட்ட, அக்கா அவளை அனுப்பி விட்றது தானே, ஆமாண்டா அவள் வந்து கேட்டா இந்த மாதிரி நம்ம அம்மா கூட போவான்னு சொல்லிட்டு, அதான் நானும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டேன், அவள் கிளம்ப போயிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க மம்மி சொல்கிறாங்க. உடனே ஜிமின் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே வயன் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமு, ரொம்ப நாள் ஆச்சு, அவன் சின்ன வயசில் உங்கள் கூட இந்த மாதிரிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான், நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அப்போல்லாம் உங்களுக்கு விவரம் தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் எப்போ பாரு ஜிமின் தான் சுற்றிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணியிருப்பீங்க. அது ஜிமினுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருந்திருக்கும், என்னடா அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ நீங்கள் வரேன்னு சொன்னதே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி ஜிமினும் போயிட்டு கிளம்ப போயிருப்பான். ஜிமினா அதை எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து ஜிமினாவோட கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ஏதாவது ஒரு அவுட்ஃபிட்ஸை நீங்களே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கடா ஓகேவா. எனக்கு வந்து ஏன்னா எது வந்து பர்டிகுலராக எனக்கு சொல்லணும்னு தெரியல, ஸோ அதனால் சொல்கிறேன் ஓகேவா. ஜிமின் வந்து கேஷுவல்ஸ் வேரில் போடுற மாதிரி ஏதாவது ஒரு காஸ்டியூம் ஓகேவா, அந்த மாதிரி வே பண்ணிவிட்டு ஜிமினை வந்து வந்துடுறான் கீழே. நீங்கள் ரொம்ப நேரமாக வேலை காணும், ஜிமின் வந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் வந்து அதை வந்துட்டேன் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. உங்களுக்கு கொஞ்சம் லாங் ஹேரு, நீங்கள் போனி டைல் போட்டிருக்கீங்க, உங்கள் லாங் ஹேர் இன்னுமே கொஞ்சம் அது ஒரு மாதிரி லுக்காக காமிக்குது உங்கள் ஹேரு. ஜிமினை வந்து பார்த்துட்டு எனக்கு ஹேரு தாண்டி அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசில் நினச்சிட்டு, இன்றைக்கி என்ன எவ்வளோ அழகாக இருக்கா, இதை வேறு இப்போ தெரியுற மாதிரி வேறு ட்ரெஸ்ஸு வேறு சொன்னாதான் ஏதாவது நினச்சிப்பா, சரி கூட சின்ன பிள்ளை தானே அப்படி சொல்லிட்டு ஜிமினை வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, கிளம்பிட்டேன் மாமா, எப்போவே ரெடி போகலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து ஜிமின் வந்து சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பான். ஜிமின் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மீட் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பான். நீங்கள் வந்து
எதுக்கு மாமா இங்கே வந்திருக்கோம் அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து ஜிமின் வந்து எங்கேயா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருக்கும்போது காலேஜ் டேஸ் வரையும் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமே கொஞ்சம் ஒர்க்கு அந்த இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வரையும் அப்படியே ஜாலியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒர்க்குன்னு பிஸி ஆச்சு. அதுக்கப்புறம் லைஃப்னு எல்லாருமே அப்படி அப்படியே அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. இன்றைக்கின்னு பார்த்து தான் எங்களுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்க டைம் கிடச்சிது. ஸோ அதனால தான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் வந்து எல்லோரும் மீட் பண்ணலான்னு ஒரு பிளான் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல ஒன்று நீங்கள் வந்து அப்போனா ஒர்க்கு நமக்குன்னு ஒரு லைஃப் வந்துட்டால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜிமின் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் லைஃப் லாங். எந்த ஒரு எப்படி சொல்கிறது எந்த ஒரு டிஸ்டன்ஸில் போனாலும் ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த லவ் எப்போவுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்றைக்குமே வந்து அந்த ஒரு பிரிவை வந்து நம்ம சந்திக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல நீங்கள் வந்து அப்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உடனே ஜிமின் வந்து உனக்கு தெரிஞ்சவங்க தான் எனக்கு அப்போத்துலேருந்து யார் ஃப்ரெண்ட்ஸோ அவங்க தான் இவ்வளோ தூரம் ஷா அதுக்கப்புறம் மின்னு ஜங்குக்கு சுகா இவங்க தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸு. அப்போது நீ பார்த்தது நீ மறந்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க வந்து ஆமாம் ஷா அக்கா மின் அக்கா அப்புறம் ஜங்குக் அண்ணா சுகா அண்ணா இவங்களாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்து அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போது ஜிமினோட கேங் எல்லாருமே வராங்க. வந்துட்டு ஜிமினா அப்படி சொல்லிட்டு எல்லாம் வந்து ஹக் பண்ணி அப்படியே குதிச்சிட்டு இருக்குதுங்க. அதாவது பிடிஎஸ் எல்லாருமே இந்த குரூப் ஹக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு குதிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இப்போது எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க ஜிமின் கிட்ட. இது யாருடா அப்படின்னு மாதிரி கேட்க இந்த சைடு ஷா ஒன்று என்ன ஜிமினா ஆளை பிடிச்சிட்டியா அப்படின்னு மாதிரி ஷா அந்த மாதிரி கேட்க ஒன்று ஜிமின் வந்து யாரும் உனக்கு தெரியலையாடி அப்படின்னு மாதிரி கேட்க எனக்கு சத்தியமாக தெரிலடா யாரா அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒன்று ஜிமினான்ட்டு வயனு அப்படின்னு மாதிரி சொல்ல வயன் என்ன செம்ம அழகாக இருக்குது ஃபைனு அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லிட்டு எல்லோரும் நீங்களும் இன்னும் வந்து வயன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. வயன் எப்படி போகுது டேஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நார்மலாக கேட்டுட்ருக்கீங்க. உடனே வந்து நீங்களும் வந்து நல்லா போகுது நான் இப்போ தான் 11th முடித்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே நீங்களும் வந்து ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் சின்ன வயசில் பேசியிருப்பீங்க, பட் இப்போ தான் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் இப்போ தான் பேசுகிறீங்க. ஜிமினால் தான் நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க இவங்கக்கிட்டலாம். நீங்கள் வந்து இல்லை நான் எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இல்லையே உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஒன்று ஜிமின் வந்துட்டு அவெல்லாம் யாராவது சொன்னா அப்படிலாம் இல்லைடி என்ன ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு இவங்களெல்லாம் பார்த்தல உனக்கும் ஹாப்பி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று வந்து நீங்கள் வந்து எனக்கும் ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்து ஷா கிட்டே போய்ட்டு ஷாக்கா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி வயன் கேட்குறா. உடனே ஷா வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. யார் மாப்பிள்ளை ஜங்குக் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல ஜங்குக் அண்ணாவா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒன்று வந்து ஜிமின் வந்துட்டு ஆமாம் ஃப்ரெண்டுன்னு சுற்றுச்சுங்க ரெண்டும் அப்படின்னு பார்த்தல இதுங்க தான் எப்படின்னு பார்த்தா இந்த சுகாவும் இன்னுமே அப்படி தான் எல்லாம் எனக்கு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணியிருக்குதுங்கடி அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்லிகிட்ருக்கான். இந்த சைடு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு சரி ஓகே ஃப்ரெண்டு டு லவ் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமினை வந்து ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு அப்படியே அழகாக சிரிக்கிறான். அதாவது உங்களை ரசித்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே பேசுறது சிரிக்கிறது எல்லாம் அப்படியே க்யூட்டாக அழகாக இருக்கீங்க இன்றைக்கி. அப்படியே ஜிமின் பார்த்துட்டு சரி ஓகே என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறான். அப்படியே உங்களுக்கும் சர்வ் பண்ணிவிட்டு ஜிமினும் சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு புதுசாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஓகே ஆமாம் நம்மளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்துப்பீங்க. இப்படியே தான் டேஸ் வந்து போயிருக்கோம்.
அப்படியே ஒரு நீங்கள் 12th கிரேட் அதெல்லாம் முடிக்கிறீங்க. இப்போது உங்கள் வீட்டில் தான் 12th கிரேட் முடிச்சாச்சு, ஸோ காலேஜ் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அப்படியே இந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஃபைனலாக நீங்கள் காலேஜும் ஜாயின் பண்ணிவிட்டு சரி ஓகே ஓப்பன் டே அன்றைக்கி போக வேண்டியது தான். அது வரைக்கும் ரெஸ்ட்டு. இவ்வளோ நாளாக காலேஜ் ஒர்க்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்குது. இந்த காலேஜ் போய் சேர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பீங்க. இந்த ஹாலிடேஸ்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே இந்த சைடு ஜிம்மினோட மம்மி தான் வந்திருப்பாங்க உங்கள் வீட்டுக்கு. அதாவது உங்கள் பாட்டி அவங்க வந்திருப்பாங்க வீட்டுக்கு. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஜெமினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் மம்மிக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்போ தான் தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆக போதா சொல்லவே இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் யோசிக்காமல் சரி ஓகே அப்புறமா சொல்லுவார் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போயிடுவீங்க. போயிட்டதுக்கப்புறம் இப்போது உங்கள் பாட்டி உங்களை தான் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு உங்கள் மம்மிக்கிட்ட ஏண்டி ஜிமினுக்கு வாயினா தரமாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே உங்கள் மம்மி அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஜிமினோட மம்மி ஆமாண்டி, நம்ம வேறு யாருக்கும் கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம வயனுக்கு கட்டி கொடுத்தா என்ன, வயனுக்கும் எப்படியும் கல்யாணம் ஆக போகிறது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே உங்கள் மம்மி இல்லைம்மா அவள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயரே காலேஜ் சேர்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே உங்கள் பாட்டி அதுக்கு இல்லடி, நம்ம பிள்ளைய வேறு யாரோ ஒருத்தன் பார்த்துக்கிறத விட நம்ம பையன் ஜிமினு தம்பி பார்த்துக்கிறத விடவா வேறு எவனோ பார்த்துக்க போகிறான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிட்டெல்லாம் போடுறாங்க. உங்கள் மம்மியும் அதுவும் கரெக்டு தான்மா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஜிமினாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. ஆனால் என்ன ஒன்று எப்படி சொல்கிறது, 18 வயசே ஆகுது, அதான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க பாட்டி ஏன் 18 வயசில் கல்யாணமே பண்ணிக்கூடாதா, ஏன்டி நீ வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே உங்கள் மம்மிக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. உடனே சரி ஓகே நான் வயன்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அந்த கான்வர்சேஷனை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. உங்கள் மம்மி தான் அவங்க ரூமுக்கு வராங்க. நீங்கள் என்னம்மா தூங்க போகிறோம்மா, என்னம்மாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உடனே உங்கள் மம்மி இல்லடி உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன என்றைக்கும் இல்லாமல் எனக்கு மட்டும் புதுசா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உடனே உங்கள் மம்மி அதுவும் அவள் என்ன நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அப்புறம் தப்பாக எடுத்துக்கதா இல்லையான்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே மம்மி அது ஒன்றும் இல்லடி, ஜிமினா இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமாவுக்கு என்ன, மாமாவை நீ கட்டிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்னம்மா சொல்கிற, அவருக்கும் எனக்கு எவ்வளோ ஏஜ் தெரியுமா கேப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே உங்கள் மம்மி ஏஜ் கேப்பாக இருந்தால் என்னடி, என் தம்பி உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் ஐயோம்மா அவனுக்கு நான் என்னம்மா சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி என்னடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அதெல்லாம் செட் ஆகாதும்மா, வெளியில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி ஏண்டி வெளியில் இருக்கவங்களுக்காக தான் நீ வாழ்கிறியா, இல்லை சுற்றி இருக்கவங்களுக்காக தான் நீ சாப்பிட்ற தூங்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நீங்கள் அதுக்கெல்லாம் மாமாம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி மாமானாலும் உனக்கு கட்டிக்கிற மாதிரி தாண்டி, ரொம்ப பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் மாமா என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே உங்கள் மம்மி அது ஜிமின் கிட்டே நாங்கள் இன்னும் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை போய் கேளுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் டோர் லாக் பண்ணிடுறீங்க. அவங்க மம்மியை வெளியே தள்ளி நீங்கள் ஃபுல்லாக ஐயோ என்ன இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வருது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனையாக வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி கத்திட்டு சரி ஓகே மாமா எப்படியும் ரிஜெக்ட் பண்ணணும், ப்ளீஸ் 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 அப்படின்ற மாதிரி எங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் படுத்து தூங்கியிருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தூக்கமே வந்திருக்காது. அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்களாக அப்படியே யோசிச்சுட்டே இருந்து நம்மளை அறியாமல் நம்ம தூங்கியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. இந்த சைடு அப்படி நம்ம ஜிமின் சைடு பார்ப்போம். இந்த சைடு ஜிமினோட மம்மி தான் ஜிமினா நான் அவங்ககிட்ட உன்னை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்னதுமா வழக்கம் போல் கல்யாணம் பண்ணிக்கோ அது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜிமின் ஸோ இப்படி சொன்னதை பார்த்துட்டு ஜிமினோட மம்மி அதுதான்
ஆனால் வந்து பொண்ணு நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜிமின் வந்து என்ன நான் பொண்ணு நான் பார்க்கல அதுவும் நீ அம்மா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே வந்து டே லூஸாடா நீ ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டதுக்கப்புறம் தான் உனக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கா ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஞாபகம் வந்துட்டு சரி எந்த ஊர் அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க உடனே வந்து ஜிமினோட மம்மி வந்து ஹே எந்த ஊர்லாம் கிடையாது நம்ம சொந்தத்தில் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல யாருமா வேறு யார் நம்ம வயன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்குமா அவள் சின்ன பொண்ணுமா லூஸ் மாதிரி பேசாத அவளுக்கும் எனக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட் தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று ஜிமினோட மம்மி வந்து ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா இருந்தாலும் வயன் மாதிரி ஒரு நல்ல பொண்ணுனா கிடைக்குமா எனக்கு அவன் தான் மருமகளாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று ஜிமின் வந்து மா லூஸ் மாதிரி பேசாதம்மா அவன் சின்ன பொண்ணுமா ஏய் சின்ன பொண்ணு இதெல்லாம் பேசாதடா ஜிமின்னு எனக்கு வயன் தான் மருமகளாக வேணும் இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க வேணாம் எதுவுமே பண்ணிக்க வேணாம். நானும் எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் இதோடு உனக்கு 30 வயசு ஆகிடுச்சு நான் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்காமல் உட்காந்துருக்கேன். நானும் சரி நீ எவ்வளோ அதை லவ் பண்ணியாவது இழுத்துட்டு வரேன்னு பார்த்தா அதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜிமினை வந்து போட்டு கழுவி ஊற்றுறாங்க அவங்க அம்மா. ஒன்று வந்து ஜிமின் வந்து ஷோ வயனை என்னம்மா சொன்னான் ஃபஸ்ட்டு அதை முதல்ல சொல்லுங்கள் அவன் நீ என்ன சொல்கிறன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் பதில் சொல்லுவாளாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று வந்து மா கொஞ்சமாவது அவள் சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கோமா என் சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கோமா அவளுக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையம்மா. ஏய் என்ன தான் ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் அவள் உனக்கு கட்டிக்கிற முறை தான்டா வாய மூட்ரா ஜிமினை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று ஜிமினை வந்து ஷோ இப்போ நீங்கள் என்ன கட்டி வைக்கிறதும் குறியாக இருக்கீங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்க உடனே வந்து ஜிமினோட வாங்க வந்து எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு வயன் தான் மருமகளாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ஜிமின் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினோட மம்மி வந்து இப்போ என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஓகே எனக்கு கழட்டிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே வந்து இப்போ தான் ஜிமின் எனக்கு அப்படியே மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜிமினை வந்து ஓ நான் போய் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் போயிடுறான். இந்த சைடு ஜிமினுக்கு ஒரு சைடு ஹாப்பியாகவும் இருக்கேன் நான் வயன் நீங்கள் வந்து ரொம்ப சைல்டிஷ் ஜிமின் கூட சின்ன வயசுலேருந்தே பழகிருப்பீங்க. ஜிமின் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுன்னா உங்கள் கூட மட்டும்தான். ஏன்னா சின்னதுலேருந்தே நீங்கள் எப்போவுமே மாமா கூட தான் இருப்பேன் மாமா கூட தான் போவேன் வருவேன் எல்லாமே அப்படியே ஜிமின் மட்டும்தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனாலே ஜிமினுக்கு வந்து ஒரு லவ் அப்போவே அவனுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். பட் ஆனால் வந்து அவன் வந்து அந்த லவ் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்து எடுத்துக்கல. ஏன்னா நீங்கள் வந்து சின்ன பொண்ணு இல்லையா ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருப்பான். அது கொஞ்ச நாள் போக போக தான் அவனுக்கு அது லவ்வாக மாற ஆரம்பிச்சிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ண டைம்லேருந்து அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஜிமினா கிட்ட. ஸோ அதனால் வந்து ஜிமினுக்கு அப்போ தான் வந்து புரிஞ்சிருக்கும் நீங்கள் கூட இல்லாத டைம் தான் அவனுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அவன் வந்து உங்களை லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஜிமின் கிட்ட மம்மி இப்படி வந்து கேட்கும்போது சொல்லணும் இல்லையா டப்புன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா ஏதாவது நினைப்பாங்களோன்ட்டு தான் ஜிமின் இவ்வளோ ஆக்ஷன் பண்ணியிருப்பான். அதே மாதிரி ஃபஸ்ட்லேயும் அப்படி தான் எப்படி சொல்கிறதுனா வெளி காமிச்சிருக்க மாட்டான் அவனோட லவ்வை எப்போவுமே நார்மலாக இருக்க மாதிரி இருந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது ஜிமினுக்கும் ஓகே அப்படியே உங்கள் மம்மி உங்கள்கிட்டையும் கேட்டிருப்பாங்க நீங்களும் வந்து சரி ஓகே உங்களுக்கும் ஒரு இதில் இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் படுது. ஏன்னா வேறு யாரோ கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அதுவும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பரை கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்களும் வந்து சரின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படியே உங்கள் மேரேஜ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு மேரேஜ் ஓகேவா. எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து எல்லா வேலையும் அப்படி அப்படியே இருக்கிறதுனால சாரீ எடுக்க போகலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து சாரீ எடுக்க போகிறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்களும் வந்து சுடிதார்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி நல்லா கார்ஜியஸாக இருக்கீங்க இன்றைக்கி என்னன்னு தெரில ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கே உங்களுக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன இந்த கல்யாண கலை அதெல்லாம் சொல்லுவாங்களே நம்மளுக்கு அது எதுவும் வந்துடுச்சா ஏன் இன்றைக்கி நான் ரொம்ப அழகாக ஃபீல் ஆகிறேன்னு எனக்கு தெரியலையே எப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களை அப்படியே அழகாக ரசிச்சுட்டு நீங்கள் வந்து குடுகுடுன்னு கீழே போகிறீங்க. கீழே போனால் ஜிமின் அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருந்து தான் போகிற மாதிரி அதனால் உங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டு அவங்க எதாவது நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே அந்த சுடிதார் இருக்கிறதுக்கும் அப்படியே ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு சின்ன பிள்ளைன்னு நினச்சி ரிஜெக்ட் பண்ணாமல் விட்டது நல்லது.
என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்காளா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கான். நீங்களும் அப்படி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கேன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் வந்து வேறு லெவல் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கல்லேடிக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் மம்மி வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து நீங்கள் போகலாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. ஜிமின் அப்படியே வந்து உங்களுக்கு கார் டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு என்ன உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலி ஜிமின் வந்து உங்களுக்கு பின்னாடி சீட்டில் தான் வந்து உட்கார சொல்லுவான். இங்கே உங்கள் மம்மி ஏன்டா என் பொண்ணை நீ கட்டிக்க போகிற அவளை முன்னாடி சீட்டில் உட்கார விடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜிமின் வந்துட்டு உட்கார வைக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் வந்து ஜிமினை பார்த்து மறக்கிறீங்க. ஏன் நான் உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின் வந்து அதுக்கு இல்லைக்கா அதுக்குள்ளே மேரேஜ் ஆகலைல்ல அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லி மழுப்புறா. இந்த சைடு உங்கள் மம்மி வந்து சிரிக்கிறாங்க. ஸோ மெனி டிஸ்டர்பன்ஸ்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து ஜிமின் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்து அப்படியே கண்ணடிக்கிறான். நீங்கள் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறீங்க. அந்த ஷாப்பெல்லாம் பார்த்தாச்சு. ஃபைனலாக ஒரு ஷாப் சூஸ் பண்ணி சரி உள்ளே போகலாம், கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எடுப்போம், இல்லைன்னா வேறு கடைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் ஜிமின் கையை தான் பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஜிமின் கூட தான் வரீங்க. ஜிமின் வந்து உனக்கு எந்த சாரீ பிடிக்குதோ எடு, ஓகேவா, ரேட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு சாரீ கலர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எது சூஸ் பண்ணுறதுனே தெரில. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஃபேவரட் கலராக தான் அவங்க எடுத்து போடுறாங்க. உங்களுக்கு ஐயோ எல்லாமே எனக்கு கலர் பிடிக்குமே, இந்த கலரில் நான் எந்த கலர் எடுக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. மேரேஜ்க்கு ரெட் கலர் போவோம், டார்க் ரெட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஜிமின் கிட்ட. ஜிமின் வந்து ஓகே ஃபைன் சூப்பர் நல்ல கலர் தான், எனக்கும் ரெட்டு நல்ல ஆப்ஷன்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல சரி இதை வச்சு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து நம்ம இந்த சாரீலாம் வாங்குறப்போ வச்சு பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலி நைஸ் நல்லாயிருக்கு உங்களுக்கு. இப்போது ஜிமின் கிட்ட பார்த்து திரும்பி கேட்குறீங்க நல்லா இருக்கா அதே மாதிரி கேட்குறீங்க. ஒன்று ஜிமின் வந்து நல்லா இருக்குடி, உண்மையிலே சூப்பராக இருக்குது, இதுக்கு டிசைன் வச்சு ப்ளவுஸ் அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜிமின் வந்து நல்லாயிருக்கு, சரி இந்த ப்ளூ கலர் சாரியும் ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறாரு. நீங்கள் எதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு ரெட் கலர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்க. ஒன்று ஜிமின் வந்து எனக்கு ப்ளூ பிடிச்சிருக்கு, ஸோ நீ ரெண்டுமே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து ரெண்டுமே வா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜிமின் வந்து ஆமாம் பின்ன ஏதாவது யூஸ் ஆகும்ல, கட்டாமல் வச்சுருக்க போகிறேன், அட்லீஸ்ட் ஒரு தடவை கட்டிக்காமி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்களும் வந்து சரி ஓகே அவன் ஆசையாக கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அப்படியே தான் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு சாப்பிட போயிருப்பீங்க. ஜிமின் உங்களை தான் பார்த்து கவனிச்சிக்கிறான். உங்கள் மம்மிலாம் வந்து சரி ஓகே வயன் நல்லா தான் இருப்பா அந்த வீட்டுக்கு போனால் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு, ஜிமின் நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் ஜிமின் கிட்ட நார்மலாக சாப்பிட்டேன் வந்தேன் போனேன் அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, பெருசாக எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் ஜிமினும் வந்து ஒர்க்லலாம் கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பான். ஏன்னா வந்து மேரேஜுன்றதுனால கொஞ்சம் ஒர்க்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு வைக்கணும், அப்புறம் எல்லா ஒர்க்கும் தலையில் நிற்கிற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு அதனால் எல்லா ஒர்க்கையும் சீக்கிரமாக பார்த்து முடிச்சு வச்சுருப்பான். ஸோ அதனாலேயே உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் அவனுக்கு டைம் இருந்திருக்காது. இப்போ அப்படியே மேரேஜ்லாம் முடியுது. உங்களை தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜிமினும் அப்படி தான் அவங்களுக்கு தாலியெல்லாம் கட்டியிருப்பார். ஸோ அப்படியே இந்த மேரேஜ் செக்ஷன் எல்லாம் முடியுது. நீங்கள் இப்போது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அமைதியாக உட்காண்ட்ருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் போகணும் இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பா உங்கள் மம்மிலாம் விட்டு போக நீங்கள் அப்படியே நான் போகலம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உடனே ஜிமின் வந்து உனக்கு எப்போ தோணுதோ சொல்லு, நாளைக்கு கூட தோணுச்சுன்னா சொல்லு, நான் வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். உடனே வந்து நீங்கள் வந்து அதுக்கு இல்லைம்மா என்ன தான் இருந்தாலும் அதுவும் நம்ம வீடு தான், இருந்தாலும் எனக்கு இங்கே இருக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து சரி விட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும், நான் தான் இருக்கேன்லவா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். நீங்களும் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி மாமா கிட்டே தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க.
அப்படி தான் அவங்க மம்மிலாம் அவங்கள வழி அனுப்பிச்சி வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த சைடு இங்கே வந்தால் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ மேரேஜ் முடிச்சு வந்தவங்களுக்குலாம் எனக்கு என்னென்னலாம் டீட்டெயிலெலாம் தெரியலடா, சாரி மன்னிச்சிடுங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் போகுது. அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டுலாம் முடிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு வயன் போய் உள்ளே போய் தூங்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஐயோ நான் எப்படி ஒரு ரூமுக்கு போகிறது, எப்படி யோசிச்சு சொல்கிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நான் இங்கே ஹால்லே சும்மா தானே நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உனக்கு தான் இந்த வீடுன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன போய் ஜிமின் ரூமில் போய் படுப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து மாமா எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நைஸா. உடனே அவங்க வந்து ஜிமினா எங்கேயோ வெளில போயிருக்கான், ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயோ போயிருக்கான், வருவான், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து அப்பாடியோ அவர் இல்லையா, முதலே சொல்ல வேண்டியதானடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் குடுக்குடுன்னு ஓடிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு செம்ம டயர்டு. நீங்கள் அப்படியே போயிட்டு நல்லா படுத்து தூங்குவீங்க. ஜிமின் வந்திருப்பான். வந்துட்டு என்ன வேறு ரூமில் படுத்துருக்கான், ஸோ இப்போ நம்ம பொண்டாட்டி இல்லை அது கூட மறந்துட்டியா ஜிமினு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அவனையே திட்டிட்டு ஓகே நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிருப்பான். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து முழிக்கிறீங்க. முழிச்சிட்டு என்ன ரெஸ்ட் ரூமில் தண்ணி ஊற்றுறது ஒன்று கேட்குது, மாமா வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி ஏஞ்சி உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு ஐயோ போச்சு மாமா வர வந்துட்டாரே, இப்போ நம்ம வெளியில் போனோன்னா அவங்க அத்தை வர இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு வேறு சொல்லுவாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு கரெக்டாக ஜிமின் வந்து வெளில வந்துடுறான். அவன் டவல் மட்டும் தான் வேர் பண்ணிட்டு வந்திருப்பான். நீங்கள் ஐயோ ஆமாம்மா நான் பார்க்கல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு திரும்பி நின்றுக்கிறீங்க. ஜிமின் வந்து இப்போ நீ பார்த்தாலும் நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா நீ பொண்டாட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்று நீங்கள் வந்து ஐயோ இவர் வேறு ரொமான்டிக்காக பேசுகிறாரு, ஆமாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு சரி நான் கீழே போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ஜிமின் நீங்கள் ஃபேஸ் கூட பண்ணல, அப்படியே நீங்கள் திரும்பி நின்று தான் சொல்லிட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து ஏன் போகிறேன் அப்படியே நெல் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து வரீங்களா அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு ஆமாம் அது அது அப்படின்றீங்க. ஜிமின் அப்படியே அவங்க பின்னாடி வந்து நின்றுட்டு ஓய் அப்படின்றான். நீங்கள் டப்புன்னு திரும்பியிருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு க்ளோஸில் நிற்கிறான்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால நீங்கள் திரும்பியிருப்பீங்க. ஜிமின் அப்படியே அவங்க வைப்பை பிடிச்சி அவன் கிட்டே இழுத்துக்கிறான். நீங்கள் மாமா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜிமின் வந்து என்ன ரெடி ஆகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே வந்து எதுக்கு ரெடி ஆகணும், ஃபஸ்ட்டு நீ இடுப்பில் வந்து கையெடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து அதெல்லாம் எடுத்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு சொல்லு, கேட்குறதுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல. நீங்கள் என்னது அப்படின்னு அதான் ரெடி ஆகலையான்னு கேட்டேன்ல, எதுக்கு ரெடி ஆகணும்னு நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்து அதான்டி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பின்ன ஜிமின் வந்து ஆமாம் பின்ன ஃபர்ஸ்ட் நைட் நம்ம லாஸ்ட் நைட்டை கொண்டாடுவாங்க குத்துணுன்னா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை செல்லமாக இடிக்கிறான் கண்டத்துலேயே. நீங்கள் மாமா அடிக்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து அடிக்கலாம் மாட்டேன், நான் இன்னைக்கு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் வேணாமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏண்டி தங்க வேணான்றியா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க நீங்கள் வந்து நான் சின்ன பொண்ணு இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல. ஒன்று வந்து சின்ன பொண்ணுலாம் எனக்கெலாம் அப்படிலாம் தரல, நீ பார்க்க பாரு செம்மையாக இருக்க, அவனை பார்த்தாலே என்னென்னவோ தோணுது, எப்படி கண்ட்ரோலாக இருக்குது சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து என்னையா இவன் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்டு அவங்க இதே நின்றுட்டுருக்கீங்க. சரி ஃபர்ஸ்ட் நைட்டு வந்து நைட்டு பார்த்துக்கலாம், அட்லீஸ்ட் இப்போ ஒரு கிஸ்ஸாவது கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. நீங்கள் கிஸ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் உங்கள் ஹிப்பை தானே கிராப் பண்ணி பிடிச்சிருப்பான், ஸோ அப்படியே டைட் பண்ணுறான். நீங்கள் அம்மா வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து வலிக்கட்டும்டி, அப்போது கிஸ் தர மாட்டேன்னு சொல்கிறப்போ என் மனசு வலிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்க. நீங்கள் வந்து ப்ளீஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கையெட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்து அப்போ கிஸ் கொடுத்துருப்போம், நான் இப்போ ஒன்று விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல. நீங்கள் வந்து சரி எனக்கு கிஸ் பண்ண தெரியாது, நீங்கள் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்து அதை முதலே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை செம்மையாக கிஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து கிஸ் பண்ண தெரியல ஃபஸ்ட்டு. ஜிமின் வந்து எப்படி கிஸ் பண்ணுறான்றது வந்து நீங்கள் வந்து லைட்டாக
எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்து ரிட்டர்ன் பேக் கிஸ் பண்ணும்போது ஜிமினுக்கே ஒரு நிமிஷம் ஷாக்கு. நான் கிஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்னான், இப்போ இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உங்களை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு மாமா கையெடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து தள்ளி விட்டுறீங்க ஜிமின்ட்டு. செம்மையாக இருந்துச்சு. என்ன கிஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்னேன், இப்படி பண்ணுறேன், என் லிப்ஸே பெயினாக இருக்குது இப்போ எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து போமாம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து குடுக்குன்னு ஓடிடுறீங்க. உங்களுக்கு வெக்கம் வந்துடுச்சு. நீங்கள் குடுக்குன்னு கீழே போடுறீங்க. அப்போது சிரிச்சிட்டு வரதை பார்த்துட்டு ஜிமினோட மம்மி என்னடி என்னாச்சு அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு குடுக்குன்னு ஹாலில் போய் உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் போயிருக்கும். அப்படியே டைம் வந்து அப்படியே போயிருக்கும். இப்போ அப்படியே நைட் ஆகுது. உங்களை அப்படியே ரெடிலாம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து அவங்க வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டாங்க போல். நீங்கள் வந்து என்ன வயன் அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்து நான் மாமா கூட படுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே இந்த சைடு அவன் தானே எனக்கு பிடிச்சேன், அவன் கூட தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து நான் படுக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்க வந்து படுக்கலன்னு சொன்னேன்னா அவங்க கோச்சுக்கு போகிறான் போ அப்படி சொல்லிட்டு உங்கள் அழகாக ரெடியெல்லாம் பண்ணி உங்கள் கையில் மில்க்லாம் கொடுத்து விட்டு அனுப்புகிறாங்க உங்களை உள்ள. நீங்கள் பதட்டமாக உள்ளே போகிறீங்க. அப்படியே உள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஜிமின்ட்டு உங்களை அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டுருக்கான். இந்த சாரியில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஜிமின்ட்டு உனக்கு அந்த மேரேஜ் சாரியோட இது செம்மையாக இருக்குடி எப்படி அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க, நீங்கள் வந்து ஆமா எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்துட்டு தூக்கம் வருதா, அவ்வளோ நேரம் தூங்கல, இப்போ நம்ம வேலையை பார்க்குற டைம், ஸோ தூங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். உடனே நீங்கள் மாமா என்ன மாமா நீ இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின்ட்டு எப்படி பேசுகிறாங்க, வாடி ஒன்றட்டி மேட்ரு பண்ணுவான்னா அது வர மாட்டேன், இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன் மட்டும் சொல்லிட்டுரு அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல. நீங்கள் வந்து எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின்ட்டு என்ன வெக்கம், மாமா கூட தானே அப்படின்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் ஷோல்டர்லேயே அடிக்கிறீங்க. ஜிமின் வந்து சிரிச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து உங்கள் கூட வந்து பேசியிருப்பான். நீங்களும் வந்து அப்படியே ஜிமினுக்கு வந்து பேச்சு கொடுத்துட்டு இப்படி மாமா அப்படி மாமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு அவன் பேசிகிட்டே இருந்தப்போ என்ன நினச்சான்னு தெரில, டப்புன்னு உங்களை அப்படியே பெட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுறான். நீங்கள் மாமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜிமின் வந்துட்டு டைம் ரொம்ப ஆயிடுச்சா, ஸோ நம்ம ஒர்க்கை பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல. ஒன்று நீங்கள் வந்து மாமா வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து அதெல்லாம் முடியாது சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படி உங்கள் செம்ம ஆஷா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்மையாக லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்ருப்பா. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஜிமினை தள்ளி விட்டுருப்பீங்க. பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அப்படியே நீங்களும் ஜிமினும் தான் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு அவ்வளோ நான் தாண்டி பேசிகிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அப்போ தூங்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் வந்துட்டு இல்லை பெரிய ஒர்க் பார்க்கணும் இப்போ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே நீங்கள் வந்து சரி நீங்கள் பாருங்கள் நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்துட்டு என்ன நீங்களாம் எப்படி அந்த ஒர்க்கு அப்படின்றான். உடனே நீங்கள் வந்து என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து ஜிமின் வந்து இப்படி தான் இரு, அந்த ஒர்க் எப்படி பண்ணணும் நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களை பெட்டில் அப்படியே ப்ளேஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து அம்மா என்ன பண்ணுற அந்த மாதிரி கேட்குறீங்க. உடனே ஜிமின் வந்து என்ன பண்ண போகிறோம் அதான் அப்படி சொல்லு அப்படின்னு மாதிரி ஜிமின் சொல்ல. நீங்கள் வந்து அம்மா நீ இப்படி படுத்துருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல. உடனே ஜிமின் வந்து ஏன் உனக்கு என்ன பண்ணாலும் தெரியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமின் உங்ககிட்ட கேட்குறான். நீங்கள் வந்து இப்போவே வரணுமா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்ல. ஒன்று ஜிமின் வந்து ஆமாம் இப்போ பண்ணால் தாண்டி ஒரு ஜாலி, ஏன்னா பாரு இப்படிலாம் பெட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் பாவம்ல வேஸ்ட்டு தானே அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல. நீங்கள் வந்து அம்மா எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது நீ இப்படி படுத்துருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து
அப்படியே உங்களுக்கு க்ளோஸ்அப்லாம் வேணாம். நீங்கள் வந்து மாமா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமினோட செஸ்ட்டில் வந்து கை வச்சுருப்பீங்க. உங்களை அறியாமலே ஜிமினோட செஸ்ட்டுக்கு எதுவும் கை போயிருக்கோம். நீங்கள் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் பாவம்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் பண்ணு வளரிட்டுருக்கீங்க ஜிமின்ட்டு. பொண்டாட்டி பாரு அடம் பிடிக்காத, அப்புறம் புருஷனை வந்து ஃபோர்ஸாக பண்ணிக்கக்கூடாது என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல, நீங்கள் வந்து மாமா நீ இப்படி படுத்துருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உடனே ஜிமின்ட்டு. என்ன நான் தானடி ஒருத்த படுத்துருக்கேன் என்னாடி உனக்கு. நீங்கள் ஒன்று இல்லை மாமா நீ படுத்துருக்கதா இருந்தாலும் படுத்துருக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே சொல்கிறீங்க ஜிமின் வந்துட்டு. அக்கப்பட்டவோட இப்படி செம்ம அழகாக இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி அப்படியே உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறான். அப்படி அந்த மாதிரி சொல்ல நீங்கள் வந்து லவ் யூ டூ மாமா அண்ணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று ஜிமின்ட்டு. நான் இருக்கேன்ல எது பயப்படுற இல்லை நீ இருக்க தான் இருந்தாலும் எனக்கு என்னன்னு தெரில ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல ஒரு ஜிமின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி ஓகே மாமா வேலையை பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க, நீங்கள் வந்து சரி அண்ணா ஜென்டலாக பண்ணணும் ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்துட்டு சரி ஓகே அடி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் சாரீ பின் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஷோல்டர்கிட்ட, ஸோ அந்த சாரியில் இருக்க பின் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வந்து அம்மா வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்களா ஜிமின்ட்டு. ஏன்டி சிரிக்கிற இப்போது, நான் என்னடி பண்ண போகிறேன் அப்போ நான் தானடி அப்படின்னு மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து நீ தான் சொல்கிற ஆனால் எனக்கு எவ்வளோ கூச்சமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க உடனே ஜிமின்ட்டு. அதெல்லாம் அப்படி தான் அதான் பக்கத்தில் விட்டு கொடுக்கணும் தான் என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு அதுமாரி ஜிமின் சொல்ல, நீங்களும் வந்து மாமா நீ என்னென்னோ பேசி நான் மயக்கிறேன் நல்லா, ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்க ஜிமின் வந்து அதெல்லாம் தள்ளு அப்படி சொல்லிட்டு அவங்க கையை அப்படியே ஃபோர்ஸாக எடுத்து விட்டுட்டு அவன் அப்படியே அந்த சாரீ அப்படியே எடுத்து விட்டுறான். அதாவது அந்த ஃப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த ஏரியா மட்டும் அப்படியே எடுத்து விட்டுறான். நீங்கள் வந்து அப்படியே உங்கள் ஹேண்டை வச்சு கையை மறைச்சிக்கிறீங்க ஜிமின் வந்துட்டு. அப்பா என்னாடி செம்மையாக இருக்க, இதெல்லாம் எனக்குன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக தருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து ஜிமினோட சீக்ஸ்லேயே அப்படி நம்ம செல்லமாக அடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் செல்லமாக அடிச்சுட்டு போமாம்மா பொறுக்கி மாதிரி பேசுகிறேன். ஆமாம் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள் மாமாவுக்கு வந்து கொஞ்சம் பொறுக்கியாக தான் இருப்பான், ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உங்கள் நெக்கு உங்கள் செஸ்ட்டில் அதுக்கப்புறம் வந்து ஹிப்லலாம் செம்ம ஆஷாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து அம்மா கிஸ் மட்டும் பண்ணி இதுக்கு பைட் பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க உடனே ஜிமின் வந்து இதெல்லாம் லவ் பைட்ஸ் இல்லாமல் எப்படி அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது உங்களுக்கு செம்ம ஷையாகுது. நீங்கள் ஷோ மாமா ப்ளீஸ் என்ன விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஜிமின் வந்து அதெல்லாம் விட முடியாது, இவ்வளோ அழகான பொண்ணாட்டி கண்ணு முன்னாடி ஆண்டி சும்மா இருப்பான் அது மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து ஷோ அம்மா ஐயோ ஃபஸ்ட்டு இரு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களால் பிரேக் பண்ணவே கூட முடியல, நீங்கள் வந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் பிரேக்காவது கூட அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல ஜிமின் வந்துட்டு ஏண்டி ஜஸ்ட்டு கிஸ் தான் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே உனக்கு பிரேக் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க, நீங்கள் வந்து ஆமாம் பின்ன எனக்கு நீ கிஸ் பண்ணதே எவ்வளோ இதுவும் அது தெரியுமா அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று ஜிமின்ட்டு. என்ன ஆகுது அந்த மாதிரி கேட்க, நீங்கள் வந்து என்னவோ ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று ஜிமின்ட்டு. என்ன ஆகுதுன்னு சொல்கிறியா இல்லை நான் அகைன் கிஸ் பண்ணவா, எனக்கும் ஒரு மாதிரி டெம்ட் ஆகுதில்ல அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று ஜிமின் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஓ அப்படியா அது மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து ஆமாம் நீ கொஞ்சம் நேரம் இரு அப்படி மாதிரி நீங்கள் சொல்ல ஜிமின் வந்துட்டு முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் ப்ளவுஸை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வந்து மாமா ப்ளீஸ் மாமா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஜிமின் வந்து அதெல்லாம் முடியாது இவ்வளோ தூரம் பார்த்துட்டேன் அப்புறம் என்ன அது மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை வச்சு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஜிமின் வந்துட்டு. ஏய் பாரி கையறி அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து போ நான் கையெடுக்க மாட்டேன் எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படி மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்க ஜிமின் வந்து எடுக்கிறியா இப்போ என்னன்ற அந்த மாதிரி சொல்ல உடனே வந்து நீங்கள் வந்து மாமா போ மாமா எனக்கு கூச்சமாக இருக்குன்னு தானே சொல்கிறேன் நான் அப்படி மாதிரி நீங்கள் சொல்ல
இந்த சைடு ஜிமின் அப்படியே உங்கள் ஹிப் கிட்ட அவன் கை போது கையை அப்படியே வச்சுட்டு நல்லா பிஞ்ச் பண்ணி விட்டுறான் அவங்கள. நீங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் 2 ஹேண்ட்லேயும் அதாவது ஜிமின் கிள்ளியிருப்பா இல்லையா, ஸோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 ஹேண்டையும் எடுத்துருப்பீங்க. அப்போ ஜிமின் வந்து இதான்டா கரெக்டான டைம்னு சொல்லிட்டு உங்கள் ப்ளவுஸோட பின்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுறான். நீங்கள் அம்மா என்ன பண்ணுற அப்படின்னு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு கை வந்து அந்த கிள்ளின இடத்துலையும் வச்சுருக்கீங்க, இன்னொரு கை வந்து நீங்கள் ஜிமினோட 2 ஹேண்டையும் பிடிச்சிட்டிங்க. அப்படின்னு ஜிமின்ட்டு ஏய் கையாட்ரி மாமா வந்து அப்புறம் எப்படி சொல்கிறது டேடியாக பார்த்துறாத சொல்லிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து நீ இது மாதிரிலாம் பண்ணாத, எதுக்கு இப்போ நீ கிள்ன அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்க உடனே ஜிமின் வந்து பின்னா எத்தனை வாட்டி சொல்கிறேன் கையெடுன்னு சொல்லிட்டு அதான் கோவம் வந்தது, அதான் கிள்ளி விட்டுட்டான் அப்படி மாதிரி சொல்ல. நீங்களும் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷேட் ஆகிட்டீங்க. ஏன்னா ஜிமின் வந்து ரொம்ப கிள்ளியிருப்பான், உங்களுக்கு செம்மையாக வலிக்குது, அந்த இடமே அப்படியே பிங்க் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஜிமின் வந்து பப்பீஸோட பார்த்துட்டு போமாம்மா நான் வந்துட்டு பேச மாட்டேன், எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்துட்டு ஏய் இப்போ எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறேன். ஆமாம் அப்போ என்ன பாரு எப்படி பிங்க் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து நீங்கள் ஜிமின் கிட்ட காமிக்கிறீங்க. ஜிமின் வந்து சரி ஓகே இப்போது நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன் அதெல்லாம் போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து நீ ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல போ அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்ல. ஒன்று ஜிமின்ட்டு சரி ஓகே அப்போது நீ உன் மாமாவை நீ டேடியாக பார்க்கணுன்னு நினச்சேன்னா அதுதான் விதினா அப்படி தான் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உங்களை செம்ம அக்ரெசிவாக அப்படியே ஒரு இடத்துலையும் அப்படி பைட் மார்க்ஸாக கொடுத்துட்ருக்கான். நீங்கள் அம்மா என்ன பண்ணுறேன் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்ல. ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவன் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்க. நீங்களும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க, ஸோ நீங்களும் அப்படியே வந்து மூவ் பண்ணிகிட்ருக்க. ஜிமினுக்கும் அது ஒரு மாதிரி ஹைப் ஆகுது, அவனும் அப்படியே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அம்மா நான் உன்னை நம்பி தான் விட்டேன், ஸ்லோவாக பண்ணு சரியா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்ல. ஒன்று ஜிமின் வந்துட்டேன் ஓகே ஸ்லோவாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வந்து அவன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். லைட்டாக உங்களுக்கு பெயினாக தான் இருக்குது, நீங்களும் அப்படியே சவுண்ட்லாம் கொடுத்துருப்பீங்க. ஜிமினுக்கு நீங்கள் சவுண்டு கொடுக்க ஜிமினுக்கு வந்து சமாளிப்பாகுது போல், அவன் பாட்டுன்னு அவன் வந்து ஃபாஸ்ட்டாக இது பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களாம் ஒரு வழி ஆகிட்டீங்க. அப்படியே ஒரு 4 hours கிட்டே போகுது. அப்படியே கொஞ்சம் மிடில் நைட்டு அந்த மாதிரி டைம் இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே ப்ரீத் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் படுத்துருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு ஓகேடி இது பண்ணுறதுக்கு அப்படியே நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்கள்கிட்ட வர. நீங்கள் வந்து இதுக்கு தான் இப்படி பண்ணுறோம் பார் ஐயோ மாமா என்னால் நாளைக்கு எந்திக்க கூட முடியாது, எனக்கு காலெலாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல. உடனே ஜிமின் வந்துட்டு சரி ஒடுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உங்களுக்கு உட்காந்து உங்களுக்கு காலை அப்படியே லைட்டாக எப்படி சொல்கிறது அமுக்கி விடுறான். நீங்கள் வந்து சரி போதும் வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீங்களும் ஜிமினை அப்படியே நல்லா தூங்கியிருப்பீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, நீங்கள் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பீங்க. நீங்கள் அப்படியே காலையில் மார்னிங் எழுந்திக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் ஜிமின்னு செம்ம க்யூட்டாக தூங்குறான். நீங்கள் வந்து பார்த்துட்டு ஸோ என் மாமா அழகு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த திருஷ்டி சுற்றி உடைப்போம் இல்லையா கையில், ஸோ அந்த மாதிரி உடச்சிட்டு இந்த மாமா இருக்கே நைட்டு நேரத்தில் தான் அப்படியே ஒரு மாதிரி மொரடை மாதிரி தெரியலாம், பகலெல்லாம் பாரு அப்படியே குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு லிப்ஸ்லேயே வந்து லைட்டாக அப்படியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துருப்பீங்க. இந்த சைடு ஜிமின் அப்படியே ஏஞ்சிருப்பான் நீங்கள் கிஸ் பண்ணதில். ஏய் இப்போ என்ன பண்ண அது கேட்க. நீங்கள் வந்து நான் என்ன பண்ணேன், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின்ட்டு கிஸ் தானே பண்ணேன் இப்போ ஏண்டி அது என்னடி கிஸ்ஸு ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இப்படி வச்சுட்டு இருக்கிற அது மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து ஆமாம் அப்போ என்ன பேபி மாதிரி தோணுங்கன்னா பேபின்னு நினச்சி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்ல. ஒன்று ஜிமின்ட்டு பேபிலாம் கிடையாது, நான் உன் டேடி ஓகேவா அப்படின்னு சொல்ல. நீங்கள் வந்து நினப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை வந்து தள்ளி விட்றீங்க. ஜிமின்ட்டு சரி வா ஒன்றா கோழிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறான் ரெஸ்ட்ரூமுக்கு. நீங்கள் அம்மா நான் வரல, நீ நைட்டு பார்த்த வேலையும் மறுபடியும் பார்ப்பேன், நான் வரல மாமா, மறுபடியும் அதெல்லாம் தாங்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்ல. ஒன்று ஜிமின்ட்டு வாடி அப்படி சொல்லிட்டு உங்களை ரெஸ்ட்ரூமில் கொண்டு போய் ஆகணும். நீங்களும் குளிச்சுருப்பீங்க, அப்போயும் சும்மா இருந்திருப்பானா இல்லை
அவன் செம்மையாக சேட்டை பண்ணியிருப்பான் உங்ககிட்ட. நீங்கள் வந்து அப்படியே அடித்து விட்டுருப்பீங்க. நீங்களும் அப்படியே கையிலலாம் நல்லா பைட் பண்ணி விட்டுருப்பீங்க. போமாம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அகைன் வெளியில் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வேர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. கீழே போயிட்டு உங்கள் பாட்டி தான் அவங்க கீழே குக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பேத்தி இல்லையா? ஸோ அதனால் அப்படி சொல்கிறேன். ஓகேவா? எதுவும் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க. அவங்களும் இது சமைச்சிருக்கேன், இப்படி சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தான் உங்களை ஃபேஸ் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அடி சிரிச்சிட்டு க்யூட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே அவங்க கண் உங்கள் நெக்கு கிட்ட போகுது. அப்படியே லைட்டாக ஜிமின் அங்கங்கே பைட் மார்க்ஸ் கொடுத்துருப்பான் போல். ஸோ அது அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உடனே அவங்க வந்து பார்த்து சிரிச்சிட்டு, சரி சரி வயன் நீ சாப்பிடு, ரொம்ப டயர்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற. நீங்கள் வந்து நான் டயர்டாக இருப்பேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு மேலே ஓடிடுறீங்க. ஓடி வந்துட்டு ஜிமின் கிட்ட வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்துட்டு நாடி இல்லை மாமா நான் கீழே சாப்பிட போனேன்னா அப்போது பாட்டி இருக்காங்கல்ல அவங்க வந்து என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நீ டயர்டாக இருப்ப சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. நான் டயர்டாக இருப்பேன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க ஒன்று ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் விழுந்து நீங்கள் ஏன் மாமா நீயும் சிரிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று ஜிமின் வந்துட்டு இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி எடுத்து போய் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறான். நீங்கள் வந்து ஏன் இப்போ இங்கே நிற்கிறா? நீங்கள் கண்ணாடி கூட பார்க்கல, நீங்கள் ஜிமினை தான் பார்த்துட்ருக்கீங்க. உடனே ஜிமின் வந்துட்டு ஏன் உனக்கு காலையில் கண்ணாடி பார்க்குற பழக்கம்லாம் கிடையாதா அப்படின்னு மாதிரி கேட்க நீங்கள் நானே குளிச்சுட்டு அந்தந்தானே நான் பார்த்துருப்பேன். நீங்கள் வேறு இருந்தியா அதான் கடகடன்னு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கீழே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல உடனே ஜிமின் வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி உங்களுக்கு பார்த்து சிரிக்க. நீங்கள் எதுக்கு நீ இப்போ சிரிக்கிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்க ஜிமின் உங்களை அப்படியே டேர்ன் பண்ணி காமிக்கிறான் மிரர் கிட்ட. நீங்கள் பார்த்துட்டு ஐயோ என்ன இவ்வளோ பைட் மார்க்ஸு அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஹேரை வச்சு மறைக்கிறீங்க. ஜிமின் விழுந்து சிரிக்கிறான். நீங்கள் மாமா சிரிக்காத மாமா எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படி மாதிரி நீங்கள் சொல்ல உடனே ஜிமின் வந்துட்டு பின்னாடி நைட்டு ஒழுங்காக எனக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தேன்னா அந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா அது மாதிரி கேட்க நீங்கள் போவட் நீ தான் போவட் பொறுக்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் அப்படியே திட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஜிமின் எனக்கு நீங்கள் எந்த திட்டினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது திடி, ஏன்னா உங்கள் கூட இருக்கும்போது நான் அப்படி தான் இருப்பேன் அந்த மாதிரி சொல்ல நீங்கள் சிப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் கிட்ட வராங்க. நீங்கள் இந்த பாரு மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமினோட இப்படியே நல்லா பிடிச்சி கிள்ளி விட்டுறீங்க. நேற்று நைட்டு உங்களுக்கு கிளியர்ப்பா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் செம்மையாக பிடிச்சி கிள்ளி விட்டுட்டு நீங்கள் கிளச் கிளிப் எடுத்துகிட்டு உங்கள் ஹேரில் போட்டுட்டு நீங்கள் குடுன்னு கீழே ஓடிடுறீங்க. நெக்கெல்லாம் மறைச்ச மாதிரி வச்சுட்டு. ஓகேடா நம்ம இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கலாம். மேபி பார்ட் 2 வேணும்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் பெட்டராக யோசித்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேவா? அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.